உனக்கு எதனா தேவைப்படும் போது நீ ஆண்டவரத்தில் கேட்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் பணக்காரர். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யவான். வானும் பூமியும் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படி சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. கடன் எல்லாம் அடைப்பார். இனிமேலுக்கு கடன் வாங்காத. பணம் வேணுமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். கடனா இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. கடனா